சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. ஃபர்ஸ்ட் வாகீசன் பக்கா ரோடு சைடு ஃபுட்டு, பக்கா 5 ஸ்டார் ரோடு. உன் கையெழுத்தா? வாகீசன். வாகீசன் கேரமெல்லா? Oh my god. இது இப்போ உடைஞ்சு உள்ளுக்கு போகணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. அது உடஞ்சி உள்ளுக்கு போகும். அதுக்கு தான் ஹோல் வரும். வாகீசன் உங்க அப்பா பண்ணுவாரா? அப்பா கொத்துரொட்டி செய்வார். வீட்டை அப்பா வந்து சின்னல வந்து கோழிக்கறி சமைச்ச பிறகு ரொட்டி, நான் அதெல்லாம் அந்த ரொட்டி அப்படி என்னடால் வீசி செய்யாமல் காய்ச்சி சுட்டு எடுத்து போட்டு வெட்டி போட்டு கொத்தினான். என்றால் அதில் ஒரு கருகின தன்மையும் இருக்கும் ரொட்டியில். ஸோ அந்த டேஸ்ட் வந்து நல்லா. கொத்து ரொட்டி அவஸ்தடா டே, அநியாயம்டா. நான் கொத்து ரொட்டியே சாப்பிட்டு இருக்கலாம் தோணுதுடா. உங்களுடைய ஒத்தன்டிக்கு நான் பார்த்துருக்கேன். நான் எனக்கு அப்படியே அதே ஃப்ளேவர் இருக்குது. நான் நினச்சேன் டிஃப்ரெண்டாக வரும்போது அது எனக்கு ஒரு கன்ஃபியூன் வந்துட்டு. ஓகே கொத்து ரொட்டி செஞ்சு உங்கள் அப்பா பண்ணுற மாதிரி இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குடா. சரி, ரெண்டாவது டிஷ் டேஸ்ட் பண்ணிடலாம். ஓட்ட வந்துருச்சு. சரி வெளில பாம்பு வந்துற போது வெளில கொடு. அப்பா இந்த டிஷ் எக்ஸ்பிளைன் பண்ணுப்பா. என்னப்பா இது? நான் ஏன் ராபிட் பரோ? ஸோ அதோட ராபிட் ஹோல் தான் ஷெஃப் கான்செப்ட். கேரமலைஸ்ட் ஒயிட் சாக்லேட் பேஸ்ட்ரி க்ரீம், பிஸ்தாஷியோ க்ரம், பிஸ்தாஷியோ ஸ்பஞ்ச் வந்து அந்த ஃபால்ஸ்ல ஈரமாக இருந்தால் மாஸ் மாதிரி வரும்ல, அதோட இது சாக்லேட் பார்க், உள்ள வந்து ஃப்ரெஷ் ஃபிக்ஸ், கேரமல் சாஸ். என்னமா அது? பா அவஸ்தை. இது வந்து அவஸ்தடா டே, அநியாயம்டா. நெத்தி அடிட்டு என்னமா பண்ணிருக்காங்க டே. இருக்கா கைக்கு வந்து தங்க காப்பு தாண்டா போடணும். அற்புதம். தங்க காப்பு இல்லையே. எனக்கு அந்த கொத்துரொட்டி சாப்பிடுங்க எனக்கு அப்பா செஞ்ச அந்த கொத்துரொட்டி ஞாபகம் வந்தது. இதுக்கான அப்ரிசியேட் கிடைக்கல, சந்தோஷமா இருக்கு. எக்ஸலன்ட் கொத்து ரொட்டி. ஐ வீட்டன் கொத்து ரொட்டி இந்த ஹார்ட் ஆஃப் இட். ஒரிஜினல். அதுக்கு மேலே ஒரிஜினல் கொத்து ரொட்டி இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ரஸ்டிக்கான கொத்து ரொட்டி அங்கேயே வச்சு ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் சமைச்சு நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ இட்ஸ் 100 out of 100. அப்படியே தி மோஸ்ட் எத்தனிக். அதில் அது கட்டாக இருக்கிற விதம், அதை அந்த உடஞ்சி இருக்கிற விதம், உதிரியாக இருக்கிற விதம், அதெல்லாம் அந்த லுக் அண்ட் ஃபீல், டேஸ்ட், ஃப்ளேவர் 100 out of 100. இந்த டெசர்ட் வந்து செத்துடலாம் ஏன் அப்படி இருக்கு. ஐ மீன் தேர் ஆர் சோ மெனி எலிமெண்ட்ஸ் டு இட். அந்த ஃபிக்கோடைய ஃப்ளேவர் தனியாக வருது, பிஸ்தாச்சோடைய ஃப்ளேவர் தனியாக வருது, சாக்லேட்டோடைய ஃப்ளேவர் தனியாக, அந்த டெக்ஸ்டர், சாக்லேட் கிரம்பிளாக இருக்கிற அந்த சாக்லேட்டு, கிறிஸ்பியாக இருக்கிற சாக்லேட், உடச்சி சாப்பிட்ற பிஸ்கெட் மாதிரி ஒரு சாக்லேட் கான்செப்ட்ல எதாவது பண்ணி பூசி மொழிகி வச்சு அதை பார்க்கறதுக்கு எதாவது பண்ணிடலாம். பட் ஈச் ஒன் டிஸ்டிங்டிவ்லி டிஃப்ரெண்ட் பை டேஸ்ட், டெக்ஸ்டர் அண்ட் ஃப்ளேவர். தேர் சோ மெனி எலிமெண்ட்ஸ். ஒரு மணி நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள்லாம் வந்து மனுஷ பிறவி இல்லையா, தெய்வம் நீங்கள். One of the world's best caramel sauce. Taste amazing taste. This is caramel sauce. மோனிஷா, நீயும் எமோஷனலா இருக்க. எப்படி இருந்தது வாயிசனோட அவன் கண் கலங்குமோ கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. வந்தவன் இல்லை இட்ஸ் ரொம்ப நல்ல மனுஷன். அது எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு பயமா இருந்தது. லைக் எனக்கு மூன்றாவது அவன் கை தான் டிங்கு டிங்கு இவன் தான் பயந்தோம். என்ன எனக்கு அதான் என்ன பயம் என்றால் மூன்றாவது டிஷன் சொன்னோன்னா அது எப்படி அது ரெடி பண்ண போறனா இல்லை அது என்னத்தில் வர போதுன்னு தெரியாது. ஸோ உள்ளுக்கு ஒரு பயம் இருந்தது. பட் வெளில ஆட்டேன். ஏன்னா நான் வெளிநாட்டினா இவன் பயந்தோன்னு இருப்பான். பார்த்தா இவன் உண்மையாக பதற வலிக்கிட்டோன்னு எனக்கு ஒரு அந்தரமாக போச்சு. ஐயோ இது எப்படி செய்ய போகிறேன்ட்டு. ஸோ ஒரு மாதிரி
ஓவர் ஸ்ட்ரெஸ் எல்லாமே அவர் மிக்ஸ் பண்ணியிருந்தது. பட் இதில் எல்லாத்துக்குமே பெரிய தேங்க்ஸ் மோனிஷாக்கு. அதை விட அக்கா செருப்பு அக்காவுக்கு தான் பெரிய நன்றி. எனக்கு இப்போ உங்களெல்லாம் பார்த்து எனக்கு எமோஷனல் ஆகுது. ஆனா வாயிசன், எனக்கு ஒண்ணே ஒன்று சொல்லணும். உங்களை மாதிரி மென் இருக்காங்கல்ல, இந்த காலத்துல ரொம்ப ரேரு. உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பொண்ணு அமையனா, அதை சுத்தி அருமையான சர்க்கிள் ஒன்று அமையனா, நீங்க என்னைக்குமே நல்லா இருக்கணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அடேங்கப்பா, என்ன சிவாங்கி மெச்சூரா பேசுற?